ஸோ எத்திராஜ் காலேஜோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் அஸ்வினி இருக்காங்க. ஸோ காலேஜில் இருக்கக்கூடிய க்ரீச்சில் எங்களுக்கு நமக்கு வந்து ப்ரூஃபோடு இல்லை, குட்டி குழந்தை உங்களோடது. ஸோ இந்த க்ரீச்சில் விட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்குது. எத்திராஜ் காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது ப்ரொஃபஸர்ஸ்க்கு, பிரின்சிபல் யாராக இருந்தாலும், என்ன பொசிஷனில் இருந்தாலும், நம்ம கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி அதான் இதே மற்ற காலேஜ் வந்தால் வேலையை விட்டுருந்துருப்பேன், குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னோட காலேஜ் ஸ்பெஷாலிட்டி இதான். இப்போ 4 மாதம் குழந்தை தான், நம்பி விட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஹாய் செல்லக்குட்டி, அம்மா கூட வேலைக்கு வந்தீங்களா நீங்க? இங்க பாருங்க, அம்மா கூட இவங்க வேலைக்கு வந்திருக்காங்க காலேஜுக்கு. கை மாறணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, என் பையனும் ஃபர்ஸ்ட் பையன், அவனும் இங்கதான். அப்படியா? அவனுக்கு 4 years ஆகுது. இவன் சின்ன பையனா இருக்கும்போது ரெண்டாவது இங்கதான். எத்தனை வருஷம் இங்க வேலை பாக்குறீங்க? 2 years ஆகுது. நான் வரும்போதே அவன் இங்க வந்து ஜாயின் பண்ணது. இப்போ மறுபடியும் மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு இப்போ திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கேன். அதான் வேற எங்கேயாவது இருந்தா பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட வேண்டியது இருந்திருக்கும். சரி, 4 months குழந்தைய வச்சுட்டு கஷ்டம் இல்லை. இது பிரச்சனை இல்லை, காலைல வந்து விட்டுட்டு காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் கூப்பிடுவோம். ஓகே, 4 மாதம் குழந்தைன்னா இப்போ குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், பால் ஊட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ கிளாஸ் எடுத்துட்டு அதையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காலேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து இப்போ 5 hours-னா 5 hours ஒர்க் இருக்காது. ஸோ நடுவில் நமக்கு டைம் இருக்கும்ல, அந்த நேரத்தில் வரலாம். ஸோ இங்கே பசங்க எல்லாம் விளையாடினாலும் எங்களுக்கு அங்கே தனி ரூம் இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நீலாக்கா கிட்ட கொடுத்துட்டா அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. நாங்கள் போயிட்டு அடுத்து எப்போ டைம் கிடைக்குதோ வருவோம். ஏன்னா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிட்டு கூட்டு போவோம். வேற லெவல் இல்ல, இப்படி எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பெனிஃபிட் எங்கேயுமே கிடைக்காது. இருந்தா கூட நீங்க 4 மாசம் குழந்தை கூட்டிட்டு தைரியமா வந்திருக்கீங்கன்னா அந்த டைமிங் உங்களை நொச்சு இது பண்ணாம உங்களை பத்திரமா பாத்துக்கிறாங்க. இல்ல அந்த காலேஜ் எங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறதுனாலதான் அது முடியுது. அது உண்மைதானே. சூப்பர். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துலாம். இங்க ஓகே, லஞ்ச் பிரேக் இருக்கும், கிளாஸ் ஹவர்ஸும் ஒரு ஹவர் ஆல்டர்னேட்டிவ் ஹவர்ஸ் மாதிரி தானே இருக்கும். அப்பவும் நாங்க கேப்ல வருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எத்திராஜ் காலேஜோட இந்த ஸ்கீம் இல்லையா? ரியலி இந்த மாதிரி எல்லா ஆபீஸ்லயும் இருந்தா விமன்லாம் வேலையை விடவே மாட்டாங்க, கேப்பும் விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கேப் இருக்கும்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் பையனுக்கு பிறக்கும்போது கேப், வேலையை விட்டுட்டீங்க? வேலையை விட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ வேலையை விடல. வேற லெவல், வேற லெவல், சூப்பர்.